சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப ஆம்புலன்ஸ் என்ன? ஆம்புலன்ஸ் நம்பர் என்ன? 108. ஓகேயா? சொல்லிருவீங்க. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்தா சொல்லிருவீங்க. 108 வருதுன்னா ஆம்புலன்ஸ் மனப்பாடம் ஆயிட்டு. தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் நம்பர் என்ன? 112. யார சொன்னாங்க இதுல? 112. சார் சார் ஒரு கிளாப் பண்ணுங்க. 112. சரிங்களா? இது முக்கியமாக தெரியணும். 112 அடிச்சா எங்களோட மாடல் கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். 101 அடிச்சாலும் போகும். ஆனா என்ன அங்கிருந்து டைவர்ட் பண்ணி விட டைம் ஆகும். 112 அடிச்சா எங்களுக்கு அட்ரஸ் நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேங்களா? டைவர்ட் ஆகி நாங்க எங்களுக்கு மெசேஜ் வந்து நாங்க வரதுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? எல்லா போனை அட்டன் பண்ணி அட்ரஸ் கேட்டு ஆகுமா? அப்ப அட்ரஸ் நீங்க எப்படி சொல்லணும்? கரெக்டா சொல்லணும். நீங்க கார்ட்ஸ் கொடுக்கும் போது எங்களுக்கு நீங்க செய்யற உதவி அட்ரஸ் வந்து கரெக்டா சொல்லணும். போன் அடிச்சு ஃபயர் ஆகுது என்ன இடம் அப்படி கேட்டா காளியம்மன் கோயில் தெரு அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. சரியா? நாங்க காளியம்மன் கோயில் தெரு போட்டா ஒரு 10 காளியம்மன் கோயில் தெரு இருக்கு சென்னையில. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த ஏரியாங்கிறத சொல்லணும். வலசரவாக்கன்னா வலசரவாக்க காளியம்மன் கோயில் தெரு, விருங்கம்பாக்கன்னா அங்க ஒரு காளியம்மன் கோயில் தெரு இருக்கும். சரியா? அன்னை தெரசா நகரும்பாங்க. சென்னையில் எத்தனை அன்னை தெரசா நகர் இருக்குது? இதெல்லாம் காமன் நேம். அதனால நீங்க அட்ரஸ் சொல்லும் போது தெளிவா எங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும். ஏன்னா மற்ற விஷயங்களும் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ஏற்படுறத ஃபயர் கால்லையோ ரெஸ்கியூ கால்லையோ எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணா நீங்க கிளியரா கொடுத்துருவீங்க. எங்களுக்கு அட்ரஸ் சொல்லும் போது தெளிவா சொல்லணும். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போன்ல வந்து சொல்லுவாங்க நாங்க ஒரு ஆக்சிடென்ட்னாலே ஒரு இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. புரியுதுங்களா? சொல்லுவாங்க ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு போன் பண்ணி சொல்லுவாங்க. எப்படி ஒரு இதா இருக்குது உடனே வாங்க காப்பாத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தா என்ன ஆயிரும்? மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். எதுக்கு நான் திரும்ப நாங்க போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுவோம்னா பயப்படுறாங்க. பயந்தாங்க எல்லாத்தையும். ஐயோ என்ன போலீஸ் பேசுறாங்க. எனக்கு 4-5 பேர் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கண்ட்ரோலுக்கு நீங்க சொல்லுவீங்க. கண்ட்ரோல் வந்து நம்ம டிவிஷன் வெள்ளம்பாக்கம் சொல்லுவாங்க. வெள்ளம்பாக்கத்துல இருந்து நான் எங்க ஸ்டேஷன்ல உங்கள்கிட்ட பேசுவேன். நான் வெளியே போய் இப்போ ஒரு ஃபயர் கால் போயிட்டு வந்து சொல்லுவேன். அடுத்து அவங்க அடிப்பாங்க. 4